திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்து 7000 பண்ணை அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் உள்ள பனையடிப்பட்டி கிராமத்தில் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செஞ்சு வந்தவர் தான் இயேசு மரியான உபதேசியார் அவங்க. இவங்க அநேக பாடல்களை ரொம்ப இனிமையாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான தேவ மனிதர். அநேக பாடல்களையும் எழுதியிருக்காங்க. இவர் தமது சபை ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப நேசித்து சாந்தத்தோட கிறிஸ்தவனுடைய நடத்தினாங்க. இவர் அந்த நாட்களில் சபையில் பல சீர்திருத்தங்களை, நல்ல மாற்றங்களை ஆராதனை முறைகளில் கொண்டு வந்தாங்க. இது ஒரு சிலருக்கு பிடிக்கல. குறிப்பாக அந்த சபையுடைய மூப்பர் ஞான பிரகாசத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் எவ்வளவோ இந்த மாற்றம்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மரியான் உபதேசியரோடு கூட வாக்குவாதம் பண்ணார். ஆனால் மரியான் உபதேசியர் இந்த மாற்றங்களை குறித்து ரொம்ப உறுதியாக இருந்ததுனால, இந்த உபதேசியர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக போயிட்டாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த அப்பம் விற்கும் ஆராதனை நடைபெறுது அங்கே வழக்கமாக இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் இந்த விஷயத்த அற்பம் விற்கும் ஆராதனை நடக்க போகுதுங்கிற அந்த செய்தியை சபை மக்கள் எல்லாருக்கும் வீடு வீடாக போய் அறிவிப்பு கொடுக்குற ஒரு காரியம் நடந்துச்சு. ஞானப்பிரகாசத்துக்கும் அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் நான் நாளைக்கு உறுதியாக நான் வரமாட்டேன்னு சொல்லி, இந்த அப்பம் விற்கும் ஆராதனைங்க வரமாட்டேன், திருவிருந்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டார். இரவெல்லாம் மரியான உபதேசியாருக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. கண்ணீரோடு அன்றைக்கு இரவில் ஒரு பாடலை எழுதினார். மறுநாள் காலையில் ஆராதனைக்கு முன்னாடியே மரியான உபதேசியார் வந்து ஞானப்பிரகாசம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. இவரை பார்த்தோன்னே தூரத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்துட்டார். அப்போ மரியான உபதேசியார் வந்து மிகுந்த உருக்கத்தோடு கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வாங்கிற ஒரு பாடலை அவங்க வீட்டுக்கு முன்னாடி கண்ணீரோடு பாடினாங்க. இந்த பாடலை கேட்க கேட்க வீட்டுக்குள்ளே இருந்த ஞானப்பிரகாசோட இருதயம் வந்து குத்தப்பட்டு வெளியே வந்து மரியான உபதேசியார் ஓடி வந்து அணைச்சிட்டு 2 பேரும் ஒப்புரவாயிட்டாங்க. நீ பலிபீடத்தின் இடத்துல உன் காணிக்கையை செலுத்த வந்து அங்கே வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரத்தை ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்துன்னு இயேசு வார்த்தையை அப்படியே வாழ்ந்து காட்டினவர் தான் இந்த இயேசு மரியான உபதேசியார். நாமும் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடு கூட கிறிஸ்துவின் அன்போடு எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் ஐக்கியம் கொள்ளணும்.